இந்த மண் சிகிச்சையில் உடலின் வெப்பநிலை எல்லாம் குறையும். இந்த மண்பட்டி போடக்கூடிய முறையை நாம் செய்யும் பொழுது நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் நடக்கும். இந்த மண் சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய மண்ணானது புற்றுமண். அனைவருக்கும் வணக்கம். இந்த கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இயற்கை மருத்துவத்தில் பல சிகிச்சை முறைகள் உண்டு. அதில் குறிப்பாக நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சிகிச்சை மண் சிகிச்சை. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று பஞ்சபூத சக்திகளில் இந்த மண் சம்பந்தப்பட்ட சிகிச்சை மிக முக்கியமான பிரதான சிகிச்சை அப்படின்னு சொல்லலாம். இந்த மண் சிகிச்சையில் உடலின் வெப்பநிலை எல்லாம் குறையும். பல மருத்துவ குணங்கள் இந்த மண் சிகிச்சையில் உண்டு. இந்த மண் சிகிச்சையால் எந்தவித உடல் உபாதைகளும் ஏற்படாது, பக்க விளைவு ஏற்படாது. ஒரு நேச்சுரலாக உள்ள ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். பல நோய்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையும். குறிப்பாக இந்த மண்குழியால் உடலின் வெப்பநிலை குறையும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டமானது சீராக மாற்றப்படும். மனநிலை நல்ல அமைதியாக இருக்கும். ஹீட் குறையிறதுனால மன ஆரோக்கியம் மேம்படும். நல்ல தூக்கம் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். கல்லீரலோட செயல்திறன் அதிகமாகும். இந்த மண்குழியில் எப்படி போடணும், அதுக்கு என்னென்ன முறைகள் உண்டு, அதை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது பெரும்பாலும் இயற்கை மருத்துவமனைகளில் மண்குழியலை ஒரு பிரதான சிகிச்சையாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மருத்துவமனைகள்லேயும் இந்த சிகிச்சை தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக நாள்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், லியூகோடர்மா என்று சொல்லக்கூடிய அந்த வெண்புள்ளிகளுக்கு உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு இந்த மண் சிகிச்சையானது பயன்படுகிறது. இந்த மண் சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய மண்ணானது புற்றுமண். இந்த புற்றுமண்ணில் பார்த்திங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த புற்றுமண்ணை தான் அந்த மண் சிகிச்சைக்கு பயன்படுத்துகிறோம். இந்த புற்றுமண்ணோடு சில மூலிகை கலந்த கலவைகள் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது அதோட மருத்துவ குணங்கள் அதிகமாகிறது. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மண்குழியிலோட சில கற்றாழைகளை ஒன்றாக கலந்து நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் தேய்த்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் நம்ம வச்சுக்கலாம். சில மூலிகைகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா வேப்பிலை, குப்பைமேனி, அது மாதிரி எருக்கு, அது மாதிரி சில மூலிகைகள் நோய்க்கு தகுந்தாற் போல் சில மூலிகைகளை ஒன்றாக கலந்து நம்ம தடவிக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வைத்துக்கொள்ளும் பொழுது உடலின் வெப்பநிலை படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயில் காலங்களில் வரக்கூடிய இந்த அம்மை நோய் மற்றும் வேர்க்குரு, மஞ்சள் காமாலை, வயிற்றுப்புண்கள், உடல் சோர்வு, மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வதற்கு இந்த மண்குழியானது பயன்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த மண்குழியில் நம்ம போட போட ஸ்கின்னில் நிறைய மாற்றங்கள் வரும். ஸ்கின்னோட சர்ஃபேஸ் நல்லாயிருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், நச்சுக்களானது நல்லா வெளியேறி நல்ல ஒரு புத்துணர்வாக வைத்துக்கொள்வதற்கு இந்த மண்குழியிலானது பயன்படுகிறது. இதில் மண்குழியலில் பார்த்திங்க அப்படின்னா மண்பட்டி போடுதல் அப்படின்னு ஒரு சிகிச்சை முறை உண்டு. இது எளிமையான ஒரு சிகிச்சை முறை. எல்லாருமே இந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ளலாம். வீட்டில் இந்த மூலிகை மண்ணை நன்றாக ஒன்றாக குழைத்து ஒரு டவலை, ஒரு சின்ன டவலை விரிச்சிட்டு அந்த டவலை பேக் பண்ணிவிட்டு வயிறில் வச்சுக்கணும். அதே போல் கண்ணுக்கு தகுந்தாற் போல் ஒரு காட்டன் கிளாத்தை நம்ம என்ன பண்ணணும், ரெடி பண்ணி அந்த குழைச்ச மண்ணை வச்சுட்டு கண்ணையும் வச்சுக்கணும். இப்படி ஒரு 15 நிமிஷம் வயிற்றுக்கு கண்ணுக்கும் வைக்கும் பொழுது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள், கல்லீரல், கணையம், சிறுநீரகம், பெருகுடல் போன்ற பல உறுப்புகள் வயிற்று பகுதியில் இருக்குது. அது தினந்தோறும் செயல்பட நிறைய உஷ்ணம் வயிற்று பகுதியில் ஏற்படும். அந்த வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்கு இந்த மண்பட்டியானது பயன்படும். அதே போல் நிறைய பேருக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படும். அந்த கண் எரிச்சலை குறைப்பதற்கு கண்ணில் இந்த மண்பட்டி போடக்கூடிய முறையை நாம் செய்யும் பொழுது நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு உடம்புல உஷ்ணம் அதிகமாகிறதுனால இந்த செரிமான கோளாறுகள், பசியின்மை, ருசியின்மை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். இதுக்கு இந்த மண்பட்டியானது மிகச்சிறந்த நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு முறை என்று சொல்லலாம். ஆக நோய்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம பல சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வதை விட நோய்கள் வரும் முன்னே இயற்கை மருத்துவத்தில் இந்த சிகிச்சை முறைகள்லாம் உண்டு. குறிப்பாக இந்த ஆயில் மசாஜ் செஞ்சுட்டு இந்த மண்குழியில் போடும்பொழுது இன்னும் நிறைய மருத்துவ பலன்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இயற்கை மருத்துவமனைகளில் குறிப்பாக நமது ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனைகளில் இந்த மண்குழிகளுக்கான பிரத்யேகமான சில சிகிச்சை முறைகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் அதை எடுத்து நல்ல ஒரு பலன் எடுத்திருக்காங்க. குறிப்பாக இந்த மண்குழியலால் இந்த சல்ஃபர் கண்டென்ட் ஒரு விஷயத்தை சொன்ன பார்த்தீங்களா, அந்த சல்ஃபர் கண்டென்ட் என்ன பண்ணுன்னா தோலில் இருக்கக்கூடிய இந்த கருமை நிறத்தெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்து தோலில் ஏற்படக்கூடிய அந்த அரிப்புகளை குறைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக செய்யுது. மேலும் இந்த சல்ஃபர் கண்டென்ட்னால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் சீராக அமைவதற்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களாக இருக்குது. தலையில் பார்த்திங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் இந்த மண்ணை தடவி போடும் பொழுது நம்ம மூளைக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். நினைவாற்றலானது நல்ல அதிகமாகும்.
ஆக இந்த மண் குளியலை வந்து நம்ம முறையாக நம்ம போட்டுக்கிட்டோம்னா பெரிய மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் வந்து நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இயற்கை மருத்துவத்தில் ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த மண் குளியல். ஒரு முறையேனும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மண் குளியல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட பயன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உடலையும் மனதையும் உற்சாகமாக வைத்துக்கொள்வதற்கும், எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களை வராமல் பார்த்துக்கொள்வதற்கும், குறிப்பாக இந்த கோடை காலங்களில் இருக்கக்கூடிய சூழலில் உடலின் வெப்பநிலை அதிகமாகிறதுனால பல பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிரச்சனைகளை குறைத்துக் கொள்வதற்கு இந்த மண் குளியல் எடுத்துக்கலாம். பிரச்சனை உள்ளவங்க மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நோய்கள் வராமல் பார்த்து கொள்வதற்கும் இந்த மண் குளியலை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயந்தான். அது சயின்டிஃபிக்காக நம்ம இயற்கை மருத்துவமனைகளில் முறையாக படித்த மருத்துவர்களை வைத்து, அதுக்குள்ள தெரப்பிஸ்ட்டை வைத்து நம்ம செய்கிறோம். ஆக இந்த மண்குழியில் ஒரு முறை நீங்கள் எடுத்து பாருங்கள், நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த கோடை காலத்தை வந்து ஒரு குளுமையான காலமாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த மண்குழியை எடுக்கலாம். அனைவருக்கும் நன்றி.